வணக்கம். நாம இப்போ கோல்டு பிரேக் அவுட் சூன். ஆர் யூ ரெடி? நான் ரெடி, நீங்க ரெடியா? கோல்டு பிரேக் அவுட் ஆகும் டைம் வந்து விட்டது. அது எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோல்டு இந்தியாவில் ஆக்சுவலி இட் வென்ட் டவுன். அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருந்தது. அதை பார்த்துலாம் என்னன்னு. அப்புறமா கோல்டு பிஎஸ், சில்வர் பிஎஸ், காமக்ஸ் கோல்டு, நெக்ஸ்ட் பிரேக் அவுட் லெவல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். மெயினாக எதனால கோல்டு இந்தியாவில் தான் ஆக்சுவலாக வந்து ஒரு 8 to 10% கீழே இருந்துச்சு. ரீசன் வந்து இம்போர்ட் டியூட்டி கட் பண்ணாங்க கவர்மெண்ட். ஸோ பட்ஜெட்டில் ஸோ டிராஸ்டிக்காக ஃபால் ஆச்சு. நல்ல 10% கிட்ட கீழே விழுந்தது கோல்டு ப்ரைஸ். பட் இது இந்தியாவில் மட்டும்தான் ஆச்சு இந்த மாதிரி. ஸோ அந்த ஒன் ஆஃப் தி ரீசன் இம்போர்ட் டியூட்டி கட் பண்ணாங்க. இன்ட்ரடக்ஷன் டு சேனல். வணக்கம், நான் கணேஷ் பாபு, சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் சென்னை. இது இன்வெஸ்டர் ஆப்ஷன்ஸ் ஜோன். கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான ரீசன், நம்ம சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆடி மாதம் ஜூலை டு ஆகஸ்ட் கொண்டாடுறாங்க. திஸ் ஆடி மந்த் மீன்ஸ் ஜூலை ஆகஸ்ட் நோபடி வில் மோஸ்ட்லி இன் தமிழ்நாடு அண்ட் அதர் சதர்ன் ஸ்டேட்ஸ் இஃப் யூ சி அவங்க எதுவும் புது பொருள் வாங்க மாட்டாங்க. ஈவன் தே வில் நாட் வக்கேட் ஷிஃப்ட் தேர் ஹவுஸ். ஸோ இட் இஸ் நாட் அ வெரி குட் மந்த் டு பை எனி நியூ திங். புதுசாக எதுவும் பொருள் வாங்குறதோ செய்கிறதோ மேக்ஸிமம் வி பீப்புள் இன் சவுத் இந்தியா வில் அவாய்ட். பட் ஈவன் நார்த் இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஷரவன் மந்த்னு சொல்லிட்டு ஏதோ கொண்டாடுறாங்க. அங்கேயும் ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் ஏதோ நடக்குது. ஸோ கோல்டு கன்சப்ஷன் புதுசாக வாங்குறது எல்லாமே ஓவரால் இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாகிடும். மெயினாக கோல்டு தே வில் நாட் பை நியூ கோல்டு அண்ட் சில்வர், அந்த மாதிரி தே வில் அவாய்ட். மோரோவர் இது வந்து ஃபார்மர், அதாவது இந்த பயிர் நல்ல மழை பெய்யும் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ அதில் பிஸி ஆகிடுவாங்க ஃபார்மர்ஸ் எல்லாம். ஸோ அது ஒரு ரீசன். ஏன்னா ஆடி மாதம் வந்தாலே இந்த கோல்டு சேல்ஸ் கம்மியாயிடும். வேர்ல்டு ஓவர் பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் அமெரிக்கன் கோல்டு எல்லாம் பார்த்தா கூட இந்தியாவில் வந்து அந்த ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் கொஞ்சம் கம்மியாயிடும் சேல்ஸு. ஓவரால் கோல்டு சேல்ஸ் இந்த வேர்ல்டு கம்மியாயிடும். மெயின்லி டியூ டு நம்ம இந்தியா தான் ரீசன், இந்த ஆடி மாதம்னு சொல்லலாம். ஸோ இது இன்னொரு ரீசன் ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ எய்ம் மோட்டோ ஆஃப் தி சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேட் ரீட்டைல் இன்வெஸ்டர். எப்போ வென் டு என்டர், வென் டு எக்ஸிட் ஷேர். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஷேர் வாங்கிங்க, இமீடியட்லி 10% வாங்கின பிறகு 20% கீழே இறங்கிடும். ஒரு ஷேரை விற்பீங்க, உடனே 10 இல்லை 20% மேலே ஏறிடும். இல்லை சில ஷேரை வாங்குவீங்க, அதில் மூவ்மெண்ட்டே இருக்காது, அப்படியே கிடக்கும் 7-8 மாதம், 1 வருஷம், 2 வருஷம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா உங்களுக்கு தெரியுமா? தயவுசெய்து யோசனை பண்ணுங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஒன்லி, நத்திங் இஸ். சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் தான் மெயின் ரீசன். அதை சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு நோ இண்டிகேட்டர்ஸ், நோ நாய்ஸ். இண்டிகேட்டர்ஸ் தேவையில்லை இருக்கு. நீங்கள் 1008 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆர்எஸ்ஐ, ஸ்டாக் ஆர்எஸ்ஐ, அதுக்கப்புறமா மூவிங் ஆவரேஜ், அப்புறமா வேற ஏதோ இண்டிகேட்டர்ஸ் ஆயிரக்கணக்கில் இருக்கு. கண்டிப்பாக அது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட்டுக்கு தேவையே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா அங்கங்கே போய் எடுக்க மாட்டீங்க. ஈவன் ஆர்எஸ்ஐ நீங்கள் 20-30 வந்தால் யூ ஹவ் டு பை ஓவர் சோல்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாங்குவீங்க, ஆனால் பார்த்தா இன்னும் அது 10-20 கீழே போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி அபவ் 70னா யூ ஹவ் டு செல்னு சொல்லுவாங்க ஆர்எஸ்ஐ. பட் அபவ் 70-80 வரைக்கும் போகும். சரி, நீங்கள் செல் பண்ணிட்டு இருங்க 70, ஆனால் பார்த்தா மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும், இல்லை உங்கள் ஷேர் மேலே போயிட்டே இருக்கும். என்னால் நம்ம அவசரப்பட்டு ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி செல் பண்ணுறது வந்து வருத்தப்பட்டுருப்பீங்க. ஸோ இதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் ஐ ஹவ் ஷோன் இன் மை பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா வீடியோ இருக்கும். அதோட எக்ஸ்பிளனேஷன் சப்ளை அண்ட் டிமாண்ட் என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். 94% சக்ஸஸ் ரேட் ஆக்சுவலாக சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு. ஸோ வெரி வெரி யூஸ்ஃபுல். மறக்காம பாருங்கள். உங்களோட ட்ரேடிங் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக மாறிடும் இதுக்கப்புறம். அந்த மாதிரி தான் மாறிச்சு என்னோட இது. நானும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எதுவுமே சரியாக அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இதை யூஸ் பண்ண பிறகு என்னோட நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸு, உங்கள் டைம் யூ கெட் மோர் டைம் ப்ரீ டிட்டர்மின்ஸ். உட்காந்து ஆறாமரை யோசிச்சு முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும் எங்கே வந்து நிற்கும், அது எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் பண்ணணும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது காமக்ஸ் கோல்டு. இன்னொரு ரீசன் வந்து காமக்ஸ் கோல்டு இந்தியாவில் கோல்டு கம்மியாச்சு டியூ டு டியூட்டி கட் ஆடி மாதம். ஆனால் காமக்ஸ் கோல்டு பார்த்தீங்கன்னா டாலர் டேர்ம்ஸில் கம்மியாகலை. அதுக்கு என்ன ரீசன்னா சிம்பிள் தான். அங்கே ஆடி மாதம்லாம் அவங்க கொண்டாடுறது இல்லை, அது ஒரு ரீசன். அங்கே ஒரு டியூட்டி கட்ஸ்லாம் எதுவும் பண்ணல, சிம்பிள் ரீசன் இது. ஓகே, டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் a SEBI registered share market consultant, பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் இந்த வீடியோலாம். ஸோ நாம் இப்போ அடுத்தது கோல்டு பிஎஸ், சில்வர் பிஎஸ், காமக்ஸ் கோல்டு அடுத்த பிரேக் அவுட் லெவல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து அவசரப்பட்டு இப்போ வாங்காதீங்க, ஏன்னா அந்த போலார் பியர் ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லியிருந்தேன். அதில் வந்து இப்போ அவசரப்பட்டு வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன் நான். வெல்கம், திஸ் இஸ் அமெரிக்கன் காமக்ஸ் கோல்டு ஃபியூச்சர். இட் இஸ் just broken the blue color middle channel line, but not broken the bottom of the channel. But if you see the Indian gold BES, it has broken down the bottom of the channel. Previously it touched the channel, again bounced back, again it came, again bounced back, and now it has broken down mainly because of tax cut by Indian government budget. Only if it goes beyond 16.65 and stays above that for at least for one day with volume, then entry of the bear and sleeping of the bear
it may touch here. Let us see what happens. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, நான் ஆல்ரெடி கொடுத்த ஷார்ட்ஸ் பிரகாரமே ஆல்மோஸ்ட் மார்க்கெட் அப்டேட் நடந்திருக்கு. இதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இது சில்வர் பிஎஸ், ஆக்சுவலாக கோல்டு பிஎஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ளூ லைன் ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு மேலே இப்போ தான் கொஞ்சம் ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனுக்கு மேலே இப்போ தான் ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்திருக்கு. அந்த ப்ளூ லைன் கீழே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 58.4 கிட்ட இறங்கிருக்கு. ஸோ நீங்கள் அவசரப்பட்டு வாங்கியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 58க்குலாம் கீழே இறங்கிச்சு. ஸோ ப்ளூ லைன் ரிவர்சல் லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம கோல்டு பிஎஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா சில்வர் பிஎஸ், அதுக்கப்புறமா இது. அதுக்கு மேலே சில்வர் பிஎஸ் பார்த்துட்டா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன் பிட்வீன் டிமாண்ட் ஜோன் 1 அண்ட் சப்ளை ஜோன் 1 இன் பிட்வீன் இருக்கு. அது கீழே டிமாண்ட் ஜோன் 2 இருக்கு. ஆக்சுவலாக இது 1 டே ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. 1 டே ட்ரெண்ட் லைனை ஆல்ரெடி சில்வர் பிரேக் அவுட் பண்ணி ரிவர்சல் லைனுக்கு மேலே வந்திருக்கு. இது கீழே ஒரு ஹெவி டிமாண்ட் ஜோன் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஷேர் எந்த ஜோனில் இருக்கு, எக்ஸிட் பண்ணலாமா இல்லை என்ட்ரி பண்ணலாமா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. சப்ளை ஜோன் 1 ஆக்சுவலாக இட் ஷுட் கோ அபவ் தி சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணா நெக்ஸ்ட் இட் வில் கோ டு சப்ளை ஜோன் 2. இது சில்வர் பிஎஸ். அப்புறமா சப்ளை ஜோன் 3 இருக்கு. ஸோ மேக்ஸிமம் மெயின் திங் இஸ் இதில் என்ன நான் சொல்லணும்னா, இப்போ ஆடி மாதம் போதும், இன்னும் 1 வீக். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வீக் எண்டில் முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 19th of August ஆடி மாதம் முடிஞ்சா நேச்சுரலி அவர் பீப்புள் வில் ஸ்டார்ட் பையிங் கோல்டு சில்வர் விற்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ரேட் இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ தட்ஸ் வை பிரேக் அவுட் இன் இந்தியா, ஆக்சுவலி பிரேக் அவுட் இன் கோல்டு பிஎஸ் அண்ட் கோல்டு இன் இந்தியா மே ஹேப்பன். ஏன்னா ஆல்ரெடி ஜியோ பொலிட்டிக்கல் ரஷ்யா வார், உக்ரைன் வார், அப்புறமா இஸ்ரேல் வார், ஈவன் பங்களாதேஷும் பிரச்சனையா இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம வாங்க ஆரம்பிச்சோன்னா கோல்டு வில் பிரேக் அவுட். இது சில்வர் பிஎஸ். இப்போ அடுத்த அமெரிக்கன் இதுல எங்க இருந்து பார்த்துக்கலாம். அமெரிக்கன் கோல்டு பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை. அது இப்போ பார்த்துக்கலாம் நம்ம. அது டாலர் டேர்ம்ஸ்ல ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை, ஆல்மோஸ்ட் சேம் லெவலில் தான் இருக்கு. ஆனால் இந்தியன் இதில் தான் ரொம்பவும் கம்மியாச்சு. அது பார்த்துடலாம். கோல்டு ஃபியூச்சர்ஸ், இது காமக்ஸ் இல்லையா அந்த சேனல் நான் சொன்னேன் இல்லைங்களா, சேனல் ஆக்சுவலாக அந்த சேனல் பாருங்க. அப்போ அந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு. ஆக்சுவலாக 2500 மேலே போயிருக்கு. இதுக்கு முன்னாடி பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட். இது வந்து நான் இதான் போலார் பியர் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்க்கலாம். இந்த போலார் பியர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இது பாருங்க, இந்த போலார் பியர் இங்கே இருக்கு. ஸோ இந்த சேனல் போலார் பியர் ஸ்ட்ராட்டஜி, இந்த பாட்டம் ஆஃப் தி சேனல் வரும்போது we have to enter. அதுதான் டாப் ஆஃப் தி சேனல் வரும்போது we have to exit. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ தனியாக இருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா காமக்ஸ் கோல்டு அது குறையவே இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த அளவுக்கு குறையில. இன்ஃபேக்ட் இன்க்ரீஸ் இருக்கு நல்லா. ஆல்மோஸ்ட் 2350 கொஞ்சம் குறைஞ்சாலும் மறுபடியும் ஏறிச்சு ஆக்சுவலாக. பட் இந்தியாவில் நான் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி இவங்களை காமிக்கிறேன். அது சேனல் பிரேக் டவுன் பண்ணிட்டு மேலே ஏறவே இல்லை. ஸோ காமக்ஸ் கோல்டு டாலர் டேர்ம்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு. ஸோ இப்போ நம்ம கோல்டு பிஎஸ் பிரேக் அவுட் லெவல் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். இதை சைன் இன் பண்ணிட்டா வந்துடும். ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்னடா எப்படி எங்கே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன அந்த 1 minute ஷார்ட்ஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது எங்கேயுமே. அதுக்கு அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சல் லைன், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோல்டு பிஎஸ் பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 பிரேக் அவுட் பண்ணி இந்த ப்ளூ லைனையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் 1 ஹவரில் ட்ரெண்ட் லைனும் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கிரீன் கலர் லைனு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரெட் 1 டே ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. மெயின்லி நம்பர் 1 ட்ரெண்ட் லைன் டவுன்வர்ட் 1 டே ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ரிவர்ஸ் லைனையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ டார்கெட் எங்கே வரும்னா ஆக்சுவலாக இங்கே ஒரு ஹெவி சப்ளை ஜோன் இருக்கு 59.8ல. இன்கேஸ் அதை பிரேக் அவுட் பண்ணி சப்ளை ஜோன் 2க்கு போகணும். ஹெவி சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணி அங்கே சஸ்டைன் ஆகணும் வித் குட் வால்யூம்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் கேண்டில். தென் சப்ளை ஜோன் 2 வில் பி தி டார்கெட். மறுபடியும் அதே ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் ஹெவி வால்யூமோட பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா தென் இந்த சேனல் நான் சொன்ன மாதிரி சேனலில் பிரேக் அவுட் பண்ணினா இங்கே பார்த்தா தெரியும் ஆல்ரெடி எங்கே பிரேக் அவுட் ஆச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த பட்ஜெட் டைமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டைமில் பிரேக் டவுன் ஆகி கீழே இறங்கி இங்கே வந்து கீழே ரொம்பவும் இறங்கிச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இப்போ மறுபடியும் இட் ஹாஸ் டு என்டர் இன்டு தி சேனல். இந்த போலார் பியர் ஸ்ட்ராட்டஜி சேனலுக்குள்ள இட் ஹாஸ் டு என்டர். ஸோ வாட் ஐ டோல்ட் இட் ஹாஸ் டு அந்த வீட்டில் நான் என்ன போட்டு போனால் பிரேக் டவுன் ஆச்சுன்னா பிலோ தி சேனல் அகைன் இட் ஹாஸ் டு கோ இன் டு தி சேனல். அப்போ தான் வி ஹவ் டு என்டர் வந்து. ஆனால் இப்போ என்னன்னா அந்த ரீசன் வந்து மார்க்கெட் இஸ் வாட் இப்போ 6 மாதம் முடிய போகுது. ஸோ டெஃபினெட்லி தெர் வில் பி சம் பையிங், ஃபிசிக்கல் கோல்ட் பையிங் வில் பி இன் இந்தியா. நாட் ஒன்லி தட், ஈவன் நீங்கள் இதை பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஐ மீன் ஜியோ பொலிட்டிக்கலி லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கு. ஈவன் டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உங்களுக்கு சார்ட்லையும் பார்க்குறேன் டபிள்யூ ஆக்சுவலாக டபிள்யூ மாதிரி ஃபார்ம் இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆக்சுவலி இது டபிள்யூ உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா டபிள்யூ மாதிரி தெரியும். டபிள்யூ வந்து இது ஆக்சுவலாக இது வந்து டவுன்வர்ட் டபிள்யூ. இதுனா இது புல்லிஷ் டபிள்யூ இல்லைனா கூட டவுன்வர்ட் டபிள்யூ அந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ அது ஒரு புல்லிஷ். ரெண்டாவது இது ஒரு வி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வி பேட்டர்ன். ஸோ இங்கே நான் வைக்கிறேன் இல்லைங்களா, வி பேட்டர்ன் புல்லிஷ் பேட்டர்ன். இதே சில்வர் பீஸ்ல பார்த்தீங்கன்னா பியூர் டபிள்யூ ஃபார்ம் ஆயிருக்கு.
உங்களுக்கு கேன் சி தி டபிள்யூ பேட்டர்ன். இந்த டபிள்யூ பேட்டர்ன் வி பேட்டர்லாம் வந்தால் இட் வில் பி வெரி வெரி புல்லிஷ். ஒன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா புல்லிஷ். நார்மலி வாட் வில் ஹேப்பன், டபிள்யூ பேட்டர்னோ வி பேட்டர்னோ ஃபார்ம் ஆச்சுன்னா, ஃபார்ம் ஆன பிறகு அகைன் இட் வில் கம் பேக் டு தி நெக்லைன். எது நெக்லைன் சொல்லுங்க? இதுதான் நெக்லைன். இந்த டபிள்யூவோட மிடில் போர்ஷன். இந்த நெக்லைன்ல ஒரு வாட்டி வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் டவுனில் வருது. மேபி அங்கே ஒரு டிமாண்ட் ஜோனும் இருக்கு. ஸோ இட் மே கம் அப் டு தி நெக்லைன். இதுதான் நெக்லைன். வந்து இங்கே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பற்றி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஸோ ஸ்வீப் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகலாம். ஸோ உங்களுக்கு இப்போ கிளியர் கட்டாக தெரியும். டபிள்யூ பேட்டர்ன் சில்வரில் கிளியராக ஃபார்ம் ஆயிடுச்சு. கோல்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் வி ஷேப். கோல்டு இது கோல்டு ஃபியூச்சர்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கன் காமர்ஸ் கோல்டு. இதுலேயும் வந்து ஒரு வி பேட்டர்ன் உங்களுக்கு இது ஆக்சுவலாக இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தான். உங்களுக்கு இது டபிள்யூ பேட்டர்ன் இங்கே தெரியுது உங்களுக்கு. இதான் நெக்லைன் ஆக்சுவலாக. இது ஒரு கார்னர் லைன் டபிள்யூ. இது காமர்ஸ் கோல்டு டபிள்யூ ஃபார்ம் ஆகி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு வி மாதிரி, நாட் கிளியர் வி, பட் சம்வாட் வி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன்னா, இப்போ அகைன் இப்போ கோல்டு பிஎஸ் போனீங்கன்னா கோல்டு பிஎஸ்ல இது இந்த டபிள்யூ இட்ஸ் நாட் கிளியர் புல்லிஷ் டபிள்யூ இல்லை, இருந்தாலும் அதை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் டபிள்யூ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி ஒரு புல்லிஷாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ அடுத்து எந்த ஷேரெல்லாம் ப்ராக்சி ஃபார் கோல்டு உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுவே தயவுசெய்து லைக் ஷேர் பண்ணுங்க இமீடியட்டா. ஸோ தட் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க உங்கள் டவுட்ஸ் இருந்தால். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் என்கரேஜ் மீ. முக்கியமான டிப், இது இம்பார்ட்டன்ட் ஹெல்த் டிப்பு, மெயினாக பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து படிங்க. உங்களுக்கு மினிமம் சேவ் ஆகும் இந்த அமௌண்ட்டோ இது அதிகமாக கூட. மெயினாக கிட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு இருமல், சளி, கோல்ட் அண்ட் காஃப், ஃபீவர் வராமல் அவாய்ட் பண்ணலாம். தயவுசெய்து இதை பண்ணுங்க. இது ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா மெயினாக அப்பாக்கள் பண்ணணும். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், பீங் சிவில் இன்ஜினியர், ஐ எம் குவாலிட்டி கன்சல்டன்ட். முக்கியமான டிப், வீடு எதாவது கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா, இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் எதாவது வாங்க இருந்தீங்கன்னா, முக்கியமான இது ஒரு பில்டிங் நம்மளுக்கு எப்படி நல்ல குடிநீர் முக்கியமோ அதே மாதிரி பில்டிங்க்கும் நல்ல வாட்டர் இம்பார்ட்டன்ட். அதில் சில முக்கியமான பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு, குவாலிட்டி, அதை படிங்க. அதை டெஸ்ட் பண்ணியிருக்கணும். வாட்டரை மெயினாக குளோரைட் கண்டென்ட் கம்மியாக இருக்கணும். அதிகமாக இருந்தால் அதுவே அரிச்சிடும். சிமெண்ட், ஸ்டீல் எல்லாத்தையும் அதை வந்து அரிச்சு கிராக்ஸு உதிர்ந்து போகிறது நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ தயவுசெய்து அதை பார்த்துக்கோங்க. நான் ஒரு குவாலிட்டி கன்சல்டன்ட். நிறைய பெரிய பெரிய பில்டர்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் ஐ ஹவ் டன் குவாலிட்டி ஆடிட். ஸோ இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி, நீங்கள் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருந்து ஏதாவது இஷ்யூ இருந்தாலோ இல்லை வீடு கட்டுற இஷ்யூ எதாவது இருந்தாலோ ஜஸ்ட் யூ கேன் கன்சல்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.